ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மாடி தோட்டத்தில் சாமந்தி பூக்கள் எல்லாம் சேர்த்து விட்டுருந்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து இந்த கலர் சாமந்தி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தைப்பூசம், முருகருக்கு மாலை கட்டுறதுக்காக ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு சிலதெல்லாம் காஞ்சிடுச்சு. சரி, எல்லாத்தையும் கடை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற பூவை கட்டி எடுக்கலாம், காஞ்ச பூவை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, இது 4வது ஹார்வெஸ்ட்டாக இருந்துமே நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் இருக்குது. ஜெவந்தி பூவை பொறுத்தளவில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம வந்து 10-15 நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து பூக்களை சேர்த்து விடலாம். வேறு எந்த பூக்களையுமே நம்ம இந்த மாதிரி சேர்த்து விட முடியாது. டாலியா பூக்களெல்லாம் இருக்கும், பட் வந்து ஒரு 4-5 நாள்லலாம் தாண்டும் போதெல்லாம் உதிர ஸ்டார்ட் ஆகிரும். பட் இந்த செடி அப்படி கிடையாது. நமக்கு டோட்டலாக எவ்வளோ விரிஞ்சிருக்கோ அவ்வளோத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். செடியை நட்டு வளர்க்கும்போது ஒரு விதமாக ஏதோ மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இந்த பூ பறிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதில் வந்து ஏதாவது நோய் தாக்கம் அந்த மாதிரியெல்லாம் வந்து போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும். பட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டோன்னா ஹார்வெஸ்ட் எடுக்கும்போது ஹாப்பியான ஒரு ஹார்வெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரே ஒரு பூ தான் இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த எல்லோ கலரில் வந்து அது வந்து எல்லோ கலர் மட்டும் என்னமோ ரொம்ப இருக்க மாட்டேங்குது, சீக்கிரமாக காஞ்சிருது. குட்டி குட்டி பூனாலேயா என்னன்னு தெரியல. இருக்கிறத நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மாலை கட்டும்போது மிக்சிங்கில் அப்படியே இருக்கும். இங்கே இதெல்லாமே காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, ஒளிச்சு நிற்கிது. எல்லோன்னா அப்படி ஒரு அட்ராக்டிவான எல்லோ தான். பூ பாருங்கள், நல்லா பெருசான இந்த சைஸுக்கு நமக்கு பெருசாகும். இந்த பிளான்ட்டுமே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் நாற்று. அடுத்ததாக இது அதே சேம் கலர் தான். இதுவுமே குட்டி குட்டி பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பூ பூத்திருக்காங்க. இந்த பூவை பறித்து மாலையாக கட்டி அதுக்கப்புறமா கோவிலுக்கு கொண்டு போய் சாமிக்கு தலையில் வைப்பாங்களா கழுத்தில் வைப்பாங்களான்னு பார்த்துட்டு அதை வச்சதுக்கப்புறம் பார்த்து சந்தோஷப்படுறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா நம்மளால் நேரில் போய் சாமியை வந்து தொட முடியாது. ஸோ வந்து நம்ம நட்டு வளர்த்து கைப்பட்டு பறித்து பூ கட்டி அது வந்து சாமி கழுத்தில் வரைக்கும் போகுதுன்னு சொல்லும்போது அது வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அடுத்ததாக இந்த வயலட் கலரு, இன்னும் கொஞ்சம் கூட விரியும், இருந்தாலும் இப்போ நம்ம மாலை கட்டும்போது எடை அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கலரு அதனால ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இது எல்லாமே காஞ்சிடுச்சு. இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இந்த கூடை வந்து இவ்வளோ தான் போதும். அடுத்ததாக வந்து நம்ம க்ரீன் கலர் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. க்ரீன் கலரை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? க்ரீன் கலர் சாமந்தி பூ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். க்ரீன்னா ஃபுல்லி க்ரீன் கிடையாது, பாருங்கள் எப்படி ஒரு அட்ராக்டிவான கலருன்னு சொல்லிட்டு. க்ரீனுன்னு சொல்ல முடியாது, ஒயிட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லோன்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட் கலரு. ஒயிட் வித் க்ரீன் கலர்னு சொல்லலாம். இவ்வளோ பூ தான் கிடச்சிருக்கு, 6 பூ கிடச்சிருக்குது. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு, பொக்கே மாதிரி. இதுலேயுமே சின்ன செடி தான் பாருங்கள், செடி எவ்வளோ சைஸ் தான் இருக்குது பாருங்கள். இதே வயலட் கலர் தான், ஆல்ரெடி நம்ம அங்கே ஒரு பூ பறிச்சிருக்கோம். அவ்வளோதான்.
இது வந்து நல்லா ஃபேட் ஆயிடுச்சு கொஞ்சம் கலரு. இன்னும் இருக்குது அடுத்தது. இன்னும் நமக்கு அந்த பக்கம் ஒரு கிரீன் கலர் சாமந்தி செடி நம்ம இன்னும் வந்து எடுத்து வைக்காம இருக்கிறோம். அதுல என்ன பறிக்கணும். இந்த ஜெடி பராவும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பாதி பூவாக இருக்குது, அதனால் அதை விட்டுட்டேன். அங்கே இருக்குது, அதையும் எடுத்து அதில் இருக்கிற பூவையும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. ரெண்டுமே மொட்டு இருக்கும்போது க்ரீன் கலரில் தான் இருந்துச்சு. அவ்வளோதான். சூப்பராக அழகாக பூத்திருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இனி நம்ம வந்து இந்த பிளான்ட்டை வந்து ரீபார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அப்புறமா ஆரஞ்சு கலர் ரோஸ் இன்னும் ஒன்று இருக்குல்ல அகலி. இதான் நம்ம வந்து பிங்க் கலர் நம்ம நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிங்க் கலரு இப்போவும் பிங்க் கலர் நம்ம வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இருக்குது பிளான்ட், இன்னும் நல்லா பெருசாக இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு கலர் ரோஸு 2 இருக்குது. இனி வந்து எடை அங்கங்கே ரோஸ் ஏதாச்சும் இருக்கும், அதையும் கூட ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி ரோஸ் 1 இருக்குது. இது உதிர்ந்துடுச்சு, இது நல்லா தான் இருக்குது. அப்புறமா நம்ம பன்னீர் பட்டன் ரோஸு, இது நம்ம பன்னீர் ரோஸு உதிர்ந்துடுச்சு. அது நேற்றுக்கு பூத்த பூ போல இருக்கு. இந்த ஒரு பூ இருக்குது. இங்கே இருக்குது. இந்த பக்கம் இருக்குது. ஒரு வழியா நம்ம பூக்கள் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இனி பெருசாக வர பூக்கள் இருந்த மாதிரி இல்லை, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து ஓவரால் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கொடி எடுத்துக்கிறேன். ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்காங்க. ஆப்பிள் பிளேட்டு, இந்த பூ கூட நிறைய பூக்கள் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து அழகாக ஒரு மாலை கட்டி முருகனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சு பூக்கள் பறித்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் காசு கொடுத்து கடையில் ஒரு பூ வாங்கி வச்சாலும் இந்த சந்தோஷம் அதில் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். பூச்செடி மட்டும் இல்லை, பழச்செடி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், தப்பு இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.